الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى: وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் தராவீஹ் தொழுகையில் இன்றோடு 20 ஜுஸூக்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் 10 ஜுஸூக்கள் தான் பாக்கி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதமுள்ள ஜுஸூக்களையும் தொழுகையிலே நின்று வணங்கி கேட்கக்கூடிய நல்ல நசீபுகளை நமக்கு கொடுப்பானாக. கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருள் கொடைகளின் மூலமாக மறுமையுடைய வீட்டை பெற்றுக்கொள்வதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்களாக அப்படிங்கிற வாசகங்களே எல்லாம் சொல்லிடுறாங்க. இன்னொரு இடங்களிலே வல்லை சலில் இன்சானி இல்லாமா சஹா, ஒரு மனிதன் எதை முயற்சி செய்கிறானோ அதை தவிர வேறு எதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உலகமானாலும் ஆகிரமானாலும் நீங்கள் முயற்சி செய்வதை தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் உங்களுடைய லட்சியங்கள் தான் என்ன? நீங்கள் எதை முயற்சி செய்கிறீர்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் நீங்கள் எதை முயற்சி செய்ய வேண்டும்? உங்களுடைய லட்சியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய அந்த கோல், நீங்கள் சென்றடையக்கூடிய இடம், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சென்றடையக்கூடிய இடம் எதுவாக இருக்க வேண்டும்? அதையும் அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறான். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உனக்கு கொடுக்கப்பட்ட உலகத்தில் கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை கொண்டு நீ மறுமையுடைய வீட்டை அடைவதை உன்னுடைய நோக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், நிறைய செல்வங்கள் குறைச்சி, நிறைய பிள்ளைகள் கிடைச்சாங்க, நல்ல மனைவி கிடைச்சாங்க, உறவுகள் நல்ல சூழ்நிலை உண்டாக்கப்பட்டுச்சு, நட்புகள் நல்லா கிடைச்சிச்சு, நான் உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வாழ்ந்துட்டேன், நான் பெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்டவர் என்றால் நம்முடைய லட்சியங்கள் அதுவல்ல. நம்முடைய லட்சியங்கள் ரப்பை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கியாமத்திலே நான் ரப்பின் முன்னால் இருக்கின்ற பொழுது ரப்பு என் மீது அன்பு கொண்ட பார்வைகள் பார்க்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த ஓதப்பட்ட வசனங்களை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள்? மறுமையின் தேடலுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய அந்த லட்சியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நமக்கு ஒரு சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. ஈராக்குடைய பகுதிகளில் நஜ்முதீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், அவர் பேர் நஜ்முதீன் அய்யூப், ஈராக்குடைய மாகாணங்களில் ஆட்சி செய்து வருகிறார். அவர் திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு அரசர், அவர் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவருடைய சகோதரர் கேட்கிறாரு, அசதுதீன் அய்யூபை கேட்கிறாரு, தம்பி, ரொம்ப காலமாக திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன காரணம்? நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னார். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரியே, ஏன்பா கல்யாணம் இல்லை, என்ன பொண்ணு நமக்கு நினைக்கிற மாதிரி அமையலை, சொல்கிறேன் சார், பார்க்குறோம், இன்னும் சொல்லியிருக்கிறோம், அங்கே சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சார் அதன் சகோதரன் சொல்கிறாரு, நான் நினைக்கிற மாதிரி பொண்ணு எனக்கு இன்னும் அமையலை அப்படிங்கிறார். அப்போ அவன் அண்ணன் கேட்குறாரு, எப்பா அப்பாசிய குடும்பங்களில் பொண்ணு பார்க்கட்டுமா உனக்கு? அப்போ இஸ்லாமிய ஹிலாபத்துடைய ஆட்சி நடக்குது, அப்பாசியருடைய ஆட்சி நடக்குது. அண்ணன் கேட்குறாரு, அப்பாசிய அந்த கவர்னர்களுடைய ஆட்சியாளர்களுடைய அந்த குடும்பங்கள்லேருந்து உனக்கு பொண்ணு பார்க்கவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அமைதியாக இருக்கும்போது, இல்லைன்னா வேறு சில கவர்னருடைய பேர்கள்லாம் சொல்லி அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்கவா, இவங்க வீட்டில் பொண்ணு பார்க்கவா அப்படிங்கிறது அவர் சொன்னார். எனக்கு பேரரசருடைய குடும்ப பெண்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பசங்க சொல்கிறாங்களே, எப்படி உனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டால், ஜி அது எப்படின்னா, நான் ஒரு மாதிரி கற்பனை ஒன்று வச்சுருக்கேன், இந்த பிள்ளை வேணுமா அந்த பிள்ளை வேணுமா, அந்த வீட்டில் பொண்ணு பார்க்கலாமான்னு சொல்லும்போது, ஜி எனக்கு ஒரு கற்பனை இருக்குது, என் மனைவி எப்படி அமையணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் சிரிக்கிறாங்க, என் மனைவி எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ் போட்டால் இப்படி இருக்கணும். பசங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு சாரி கட்டினா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரினா யார் மாதிரி? ஒரு மாதிரி. சுடிதார் போட்டால் என் மனைவி இப்படி இருக்கணும், இப்படின்னா யார் மாதிரி? ஒரு ஆள் மாதிரி. அவங்க மாதிரி இருக்கணும், இவங்க மாதிரி இருக்கணும், மூக்கு அப்படி இருக்கணும். அப்போ
அண்ணன் கேட்குறாரு, பெரிய குடும்பத்து நீனும் ஒரு பெரிய ஆட்சியாளர், உனக்கு பெரிய குடும்பத்திலிருந்து பொண்ணு வேணும்னா அப்போ எப்படி தான் பொண்ணு வேணும்? அப்போ நஜ்முதீன் அய்யூபி சொன்னார், எனக்கு பொண்ணு எப்படி வேணும்னா, என் மனைவியாக வரக்கூடியவள் என் கையை பிடித்து நாளை சொர்க்கமும் செல்ல வேண்டும், அப்படி எனக்கு பொண்ணு வேணும் கேட்டார். அதே மாதிரி அந்த மனைவியின் மூலமாக எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கணும், அந்த வாரிசை நான் ஒழுக்கமானவனாக வளர்க்கணும், மாபெரும் குதிரை வீரனாக வளர்க்க வேண்டும், அந்த வாரிசின் மூலமாக இந்த உம்மத்துடைய மிக பெரும் பாக்கியமான பைத்துல் முகத்தஸ் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு வந்து சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு துணையை நான் தேடுகிறேன். இதை யாரு தேடிக்கிட்டு இருக்காங்களோ, இந்த எண்ணங்களை போன்று எந்த பெண்ணுக்கு இருக்கிறதோ அந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். எப்படி என் மனைவி அவள் எப்படி அமைய வேண்டும்? இந்த உலகத்தில் என் கைப்பிடித்தது போன்று சொர்க்கத்திற்கும் என்னை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். அவள் மூலமாக எனக்கு ஒரு ஆண் மகவு பிறக்க வேண்டும். அவனை நான் ஒழுக்கமானவனாக குதிரை வீரனாக வளர்க்க வேண்டும். அந்த அந்த வாரிசின் மூலமாக இந்த உலகத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலிருந்து விடுபட்டு போன அந்த பைத்துல் முகத்தஸ் சிலுவை வீரர்களிடமிருந்து வெற்றி பெற்று இஸ்லாமிய சமூகத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மாவீரனாக அவன் வர வேண்டுமே, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் விரும்புகிறேன். என்ன சொன்னாரு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ நினைக்கிற மாதிரியே ஒரு பொண்ணு நினைக்கணும். எப்படி நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரியே ஒரு பொண்ணு நினைக்கணும். அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா எத்தனை பிள்ளைகிட்ட போய் கேட்கறது? உன் லட்சியம் என்ன, உன் லட்சியம் என்ன, எத்தனை பேர்கிட்ட கேட்கறது? அப்ப அவர் சொன்னாரு, இல்லை, யார் நல்லதை நினைக்கிறாங்களோ, யாருக்கு தூய எண்ணம் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் மீது யாருக்கு தூய எண்ணம் இருக்கிறதோ அது போன்ற பெண்மணிகள் அவங்களுக்கு கிடைப்பாங்க என்பதாக அவர் சொல்றார். இந்த உரையாடல்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அவர் ஒரு சூஃபி ஞானியை போய் சந்திக்கிறார். யாரு? நஜ்முதீன் அய்யூபி. போய் சந்திச்சா சில விஷயங்கள் பேச, நாட்டுடைய பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி இடைமறிக்கிறார்கள். திரை மறைவில் இருந்து அந்த சூஃபி மகானை இடைமறிக்கிறார்கள். உங்களுடைய பேச்சுக்கு இடையில் நான் வர்றதை மன்னிச்சுக்குங்க என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த ஷேகுக்கு தெரிகிறது வந்திருக்கக்கூடிய பெண்மணி யார் என்று. அவர்கள் கேட்கிறார்கள், உங்கள் வீட்டிற்கு நான் ஒரு மாப்பிள்ளை அனுப்பி வைத்திருந்தேன் உங்களை திருமணம் முடிப்பதற்காக, நீங்கள் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்களாம், என்ன காரணம்? அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் நினைக்கிற மாதிரி அவர் இல்லை அப்படின்னாங்க. அந்த பெண்மணி வந்த உடனே சொன்னாங்க, நான் நினைக்கிற மாதிரி அவர் இல்லை. அப்படியா? அப்போ அந்த ஷேக் சொல்றாங்க, இல்லையே, அந்த பையன் ரொம்ப அழகானவராச்சே, ரொம்ப அந்தஸ்தான மனுஷனாச்சே. இல்லை இல்லை, என்னுடைய கனவு லட்சியத்துக்கு அவர் உகந்தவராக இல்லை. அவர் அழகாக இருக்கலாம், அந்தஸ்துடையவராக இருக்கலாம், ஆனால் என்னுடைய கனவுக்கும் என்னுடைய லட்சியத்துக்கும் அவர் உகந்தவராக இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஷேக் கேட்டாங்கன்னா, அப்படி என்னமோ உனக்கு லட்சியம்? கல்யாணம் பண்ணுறது என்ன லட்சியம்? கல்யாணம் பண்ணுறதுல அப்படி என்ன உனக்கு லட்சியம் என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்லாகலாம், எனக்கு வாழ்க்கை துணையாக வருபவர் என் கணவர் இந்த உலகத்தில் மட்டுமல்ல என்னை மறுமையிலும் கைப்பிடித்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அவரோடு எனக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்க வேண்டும். அவரை நான் ஒழுக்கமானவனாக குதிரை வீரனாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்படக்கூடிய இந்த பைத்துல் முகத்தஸை அவன் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்படி மாறி கனவு கண்ட லட்சியம் கொண்ட வாலிபனைத்தான் நான் விரும்புகிறேன். நான் நஜ்முதீன் அய்யூபிக்கு கைகாலம் ஆடி போச்சு. நம்ம நினைச்சோம், நம்ம என்ன வார்த்தை சொன்னோமோ அதே வார்த்தை அந்த பிள்ளையும் சொல்லுது. அந்த சூஃபி மகான்கிட்ட சொன்னாங்களா, நீங்கள் எப்படியாவது பேசி இந்த பொண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கீங்க. ஷேக் சொன்னாங்க, நீங்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த பிள்ளையோ பரம ஏழை, இது சரிபட்டு வராது. அப்போ இவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் நீண்ட காலங்களாக திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் என்னவென்றால் என் லட்சியங்களை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய அளவிற்குண்டான சிந்தனை கொண்ட பெண்ணைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆகவே இந்த பெண்ணும் அதே போன்று லட்சியத்தோடு இருக்கிறாள். என்ன லட்சியம்? அவரோடு நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற லட்சியம், ஆண் மகவு பிறக்க வேண்டும் என்ற லட்சியம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே அந்த பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட வேண்டும் என்ற லட்சியம், இதுவெல்லாம் ஒருபோன்று இருக்கிறது. ஆகவே இந்த பெண்ணை திருமணம் செய்து தாருங்கள்
நீண்ட காலங்களுக்கு, நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. 2 பேருடைய லட்சியங்கள் பரிபூர்ணப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த குதிரை வீரனாக வளர்த்தார்கள், மிகச்சிறந்த ஒழுக்கமுள்ளவனாக வளர்த்தார்கள். அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுக்கக்கூடிய, வென்றெடுத்த சலாஹுதீன் அய்யூபியாக அவர் வளர்ந்தெடுத்தார். எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களிடமிருந்து இருந்த அந்த பைத்துல் முகத்தஸ் முதஃபர் யாரை கொண்டு வெற்றி கொள்ளப்பட்டது? சலாஹுதீன் அய்யூபியை கொண்டு வெற்றி கொள்ளப்பட்டது. அவருடைய தாய் தந்தையுடைய உயர்ந்த லட்சியங்களை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி அமைய வேண்டும், என் பிள்ளை குறித்து நான், அதாவது இந்த இடங்களில் பல விஷயங்களை பேசலாம், டிஸ்கஸ் பண்ணுறோமா? மனைவி நாம் உட்கார்ந்து என் பிள்ளை இப்படி வரணும், டிஸ்கஸ் நடந்திருக்கா? அந்த ஸ்கூலில் சேர்ப்போமா, இந்த ஸ்கூலில் சேர்ப்போமா, அப்படி ஆக்குவோமா, இப்படி ஆக்குவோமா? உயர்ந்த லட்சியங்களை கொண்டு நாம் எத்தனை இடத்துல நாம் பேசியிருக்கிறோம்? கண்ணியமாக யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு பைத்துல் முகத்தஸை விட்டு விட்டு எவ்வளவு நாஸ்தி அடைகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலஸ்தீனை பார்த்து கொண்டே இருக்கிறோம், மனம் வெம்புகிறோம். 13,000 குழந்தைகள் மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அழுகைகள் வருது, எங்களுக்கு ரோஷங்கள் வருகிறது. கண்ணியமாக அந்த வென்றெடுத்த சலாஹுதீன் அய்யூபுடைய தாய் தந்தையரை போன்று நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் என்ற நினைவுகள் நமக்கு வர வேண்டும். அதே போன்று ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த புதியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு அப்போதுதான் வந்திருக்கிறார்கள். ரொம்ப புதுசு, ரொம்ப நாள் கூட ஆகல. மதீனாவாசிகள் எல்லாரும் என்ன செய்றாங்க? நபியை வந்து பார்த்து அன்பளிப்புகள் கொடுத்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நாங்கள் தேடிக்கொண்டிருந்த நபி அல்லவா, எப்போ வருவாங்க, நாங்கள் தேடிக்கொண்டிருந்த நபி அல்லவா. போய் எல்லாரும் என்ன செய்றாங்க? கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அன்பளிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வருகிறார். அவர், அந்த பெண்மணியுடைய கணவன், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த பெண்மணியை விட்டுவிட்டு சென்று விட்டார். துணைக்கு ஆள் இல்லை, கையில் இருப்பதோ சிறு வயது பையன். நபியிடம் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எல்லாரும் உங்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கிறாங்க, மதீனாவாசிகளுடைய முஸ்லிம்கள் எல்லாம் உங்களுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கிறார்கள், நானும் பரம ஏழை, ஆகவே ஹுதூஹு யா ரசூலல்லாஹ். சொன்ன வார்த்தை, இறை தூதர் அவர்களே, இந்த பிள்ளையை நீங்க கையில பிடிச்சிருங்க, உங்களுக்கு நீங்கள் மரணம் வரையிலும் உங்களுக்கு ஒரு சேவகம் செய்வார். என்ன அர்த்தம்? அடிமையா நீங்க வச்சுக்கோங்க. தனக்கு பிறகு வாழ்வாதாரத்துக்கு எந்த வழியும் இல்லை, ஆனால் ரசூலிடம் ஒப்படைக்கிறார்கள். ஹுதூஹு யா ரசூலல்லாஹ், பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் யார்? அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுத்தான் என்றால் 3 தலைமுறைகளை பார்த்தார்கள் அவர்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய அந்த காலங்களிலே தனக்கு பிறகு தன் பிள்ளை, அதற்கு பிறகு பேரனுடைய பேரனை பார்த்தார்கள். வளமான வாழ்வு வாழ்ந்தார்கள். என் பிள்ளை எதிர்கால லட்சியங்களை அந்த தாய் சொல்லிக் கொடுக்கிறார். ஹுதூஹு யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. எண்ணியத்துக்குரிய பெரிய மேலான பெரியோர்களே, நண்பர்களே, நம் வாழ்வின் லட்சியங்களாக நாம் எதை எடுத்திருக்கிறோம்? எங்கள் வாழ்வின் லட்சியங்களாக அதிகபட்சம் முஸ்லிம்களுடைய லட்சியங்களை கேட்டு பாருங்கள். தினந்தோறும் கறி சாப்பிடணும், தூங்குறதுக்கு படுத்தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும், 3BH வச்சுங்களேன். அதுக்கடுத்து நல்ல ட்ரெஸ் இருக்கணும், நல்ல கார், பைக், வண்டி இருக்கணும். அவ்வளோதான். யாருக்காவது ஒருத்தருக்கு நான் பேலஸ் கட்டணும்னு நீத்து வந்திருக்கா? யாராவது ஒரு பணக்காரர்கிட்ட அவர் வீடு கட்டணும் தான் சொல்லுவார். நான் அரண்மனை கட்டணும் எனக்கு ஆசை இருக்குன்னு யாராவது, நான் இவ்வளோ பெரிய ஸ்கூல் கட்டணும், நான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். இஸ்லாமியர்கள் உலகின் தவிர்க்க முடியாத சக்திகளாக உருவாகுவதற்கு என்னுடைய செல்வங்கள் காரணமாக அமையணும். நம்முடைய எண்ணங்கள் இருந்திருக்கிறதா? நம்முடைய எண்ணங்களின் உயர்வுகள் இருந்திருக்கிறதா? கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, நண்பர்களே, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, உங்களுடைய சப்கான்சியஸில் என்ன ஓடிக்கிட்டே இருக்குதோ அதுவாகவே நீங்கள் வளர்த்தப்படுகிறீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது யோசனை பண்ணி பார்க்கணும், யா அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தா நான் என்ன செய்வேன்? இந்தந்த விஷயங்களை எல்லாம் செய்வேன். இதன் மூலமாக இவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக இஸ்லாமிய சமூகம் வளர்ச்சி அடையும்.
உயர்ந்த லட்சியங்களாக யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சிந்தனைகளை உயர்ந்ததாக லட்சியத்தோடு வாழக்கூடிய பெருமக்களாக வாழக்கூடிய நல்ல நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.